ஸ்ரீ அரவிந்தரோட சாவித்ரிங்கிற மகா காவியத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன், ஓரறிவு முதல் பரிணமிச்சு 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்தது. கான்ஷியஸ் எஃபர்ட் எதுவும் மனிதன் போடலை. அடுத்த பரிணாமம் என்ன? மனிதன் தூய்மை அடைஞ்சு முழுமையான தெய்வீக தன்மையை அடையணும், புனிதம் அடையணுங்கிறது நியதி. ஸ்ரீ அரவிந்தர் இன்டெக்ரல் யோகா அண்ட் சூப்ரமெண்டல் யோகாங்கிறத சொல்கிறாரு. அவரோட யோக முறையில் தனி மனித சால்வேஷன், நற்கதியை மட்டும் சொல்லாமல் இந்த பூமி முழுமையுமே நற்கதி அடையணுங்கிறத சொல்கிறாரு. அதாவது பூமி முழுவதுமே சொர்க்கமாக மாறணுங்கிறத சொல்லியிருக்காரு. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் மனிதன் மட்டும் அல்லாமல் இந்த பூமியே சிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாரு. மனிதனுக்கு எப்படி பர்த் அண்ட் டெத்தோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா பிக் பேங் அண்ட் பிக் ஃப்ரீஸ், உருவாகுது உறையுது. ஸோ மனிதன் எப்படி பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி யூனிவர்ஸும் சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ அரவிந்தரோட யோக முறைப்படி தனி மனிதன் மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸும் மார்டாலிட்டிங்கிற ஸ்டேட்லேருந்து இம்மார்டாலிட்டிங்கிற ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக ஏங்கிட்டு இருக்குன்றத சொல்கிறாரு. அதுக்காக சாவித்ரி தேவி மனித உருவெடுத்து வந்து மனித குலத்தை காக்கிற மாதிரி சாவித்ரி மகாகாவியத்தில் ஸ்ரீ அரவிந்தர் இன்டர்பிரட் பண்ணியிருக்காரு. அடுத்த வீடியோவில் தொடருவோம். ஸ்டே பிளஸ்ட், ஸ்டே ரிலாக்ஸ்ட். ஸ்ரீ அரவிந்தரோட சாவித்ரி